கழுகு விரைவு. மாணவ மாணவிகள் சாலை வசதி மற்றும் தெருவிளக்கு இல்லாததால் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகின்றனர். வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என்று கிராம மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். வீடியோட்ட மனு கொடுத்துருந்தோம், வாய்மொழியாகவும் சொல்லியிருந்தோம், மனுவாகவும் கொடுத்துருந்தோம். அவங்க இதுவரை எந்த ஒரு இதுவும் நடவடிக்கை எடுக்கல. எங்களுக்கு உடனடியாக இந்த சாலை வசதியும் மின்விளக்கு வசதியும் செய்து கொடுக்கணும் தாழ்மையாக கேட்டுக்கொள்ளும். முடியல மடால்தரல ரோடு போடணும்னு அந்த முன்னாடி போட்டாங்க பாரு அந்த சிமெண்ட் ரோடு அதை முடியுமே அளந்துட்டு போறாங்க. லாஸ்ட் என் வீடு தண்ணியிலே தான் நிக்குது. வருஷம் மணல்ல பொய்யா கொத்து தண்ணிலாம் வீட்டுல தான் வருது. ஒரு முளை வாங்குது நாங்கள் அப்படியே நடந்துருக்கு. ஒரு முளை வாங்குது அப்படியே இது எப்படி நாங்கள் சார்? வணக்கம் சார், அழகசனின் பேசுகிறேன் சார். வணக்கம் சார். ஒன்றும் இல்லை சார், இந்த திருப்பரம்பேத்தில் புது தெருவுக்கு பக்கத்தில் ஒரு 109 பட்டா கொடுத்தாங்கல்ல, இலவச மனை பட்டா. ஆமாம், அதில் என்னென்ன சார், அதில் சுத்தமாக ரோடு வசதியே இல்லை சார். இப்போ மழை பெஞ்சு தொடர்ந்து பெய்யறதால இப்போ அவங்க குழந்தைங்கள தூக்கிட்டு போயிட்டு வர்றதுக்கு போக்குவரத்தே இல்லை. வீடுகள் நிறையா வந்துருச்சு, ஆனால் ரோடு வசதியே சுத்தமாக இல்லை. சரிங்க. ஆமாம், இதில் என்னென்னா சார், இப்போ இந்த 109 வீடு கொடுத்த அந்த பட்டா கொடுத்தோம்ல, அவங்க எல்லாருமே இப்போ இங்கே நிற்கிறாங்க. நான் வீடியோ கூட உங்களுக்கு அனுப்புகிறேன். அவங்க எல்லாருமே இப்போ நிற்கிறாங்க. அவங்க வந்து சாலை மறியல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணாங்க. இல்லை வேண்டாம், ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு அதிகாரிகிட்ட பேசிட்டு. சரி, அதுக்கு தான் நான் அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன். மண் சாலையும் கிடையாது, அந்த எல்லாம் அந்த வயல் தானே, அது வயல் தானே வாங்கி தானே போட்டாங்க. அந்த வயல் வந்து வயலாகவே இருக்குது. வயலாகவே இருக்குது. அங்கே சுற்றி வீடு எல்லாம் கட்டிட்டாங்க. இப்போ மலையில் வந்து அவங்களால சுத்தமாக நடக்க முடியும். லொக்கேஷன் வந்து புது தெரு. ஆமாம், அந்த ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பஞ்சாயத்து போர்டு இருக்குல்ல,
பஞ்சாயத்து போர்டுக்கு இந்தாண்ட மேற்க வந்து புதுத்தெரு பக்கத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும், இது சுத்தமாக வாழ முடியாது. இப்போ தற்சமயம் என்ன செய்யலாம்னாக்கா, அந்த இது வீடு இடித்த காரையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் போட்டு கொடுத்தா கூட ஃபஸ்ட்டு இப்போ நடந்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்டிமேட் போட்டு நீங்கள் கூட ரோடை போட்டு கொடுத்துடலாம். ஆமாம், எனர்ஜி யூஸ் பண்ணுறது நல்லது தான். சரிங்க சார், சரிங்க சார். ஆனால் இப்போ சார் உடனடியாக அதை பார்த்துட்டு அந்த இப்போக்கி நீங்கள் ஹைட் பண்ணி ஆகணும்ல அந்த இடத்த, அதனால் அதுக்கு வந்து ஏதாவது இந்த வீடு இடித்த காரை இந்த மாதிரினா கூட கொஞ்சம் அடிச்சு விட்டாக்கா ஸ்கீம் வீடியோவும் பேசிடுறேன். நல்லது. சரி. சரி, கொஞ்சம் உடனடியாக கொடுக்கறது ஒன்று, அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. அடுத்தது வந்து இதில் வந்து இப்போதைக்கு உடைச்ச அந்த காரை இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொட்டினா தானே அதில் நடந்து போகலாம், சுத்தமாக போக முடியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் வீடியோ வர சொல்லி இது பிரச்சனையாகும் போட்டிருக்கு. அவரும் பேசிட்டாரு, அழகுசினின்னு பேசினாரு. இது வந்து உடனடியாக இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே ரெடி பண்ணி கொடுக்கலனாக்கா நம்ம இவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு திருப்பி கடத்தர வந்துடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. அங்கே மக்களும் ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் நம்ம தற்சமயத்துக்கு இந்த காரை உடச்சி போட்டு அவங்க நடக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணால் போதும். ஆமாம், நீங்கள் அதுக்கப்புறம் இன்ஜினியரை வச்சு எஸ்டிமேட் போட்டு ரோடை போடணும். கிடைக்கும், அது நம்ம கும்பகோணம் அதிகமாக கிடைக்குது. ஆனால் இப்போ இந்த ஏரகரம் சங்கத்தை கூட சொல்கிறேன், உடனே கொண்டு வந்து கொட்டுவாப்புல. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் சொல்லுங்கள், கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கலாம். தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து சாலை, தெருவிளக்கு உள்ளிட்ட வசதிகளை செய்ய வேண்டும் மக்களின் ஒருமித்த கோரிக்கையாக உள்ளது.